முருகா, என் அன்பு பிள்ளையே, இன்று ஆடி வெள்ளியில் உன் நெஞ்சம் குளிரும் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வைராக்கியம் கொள். எதிர்காலத்தை நினைத்து பயம் கொள்ளாதே. அதற்கு உண்டான தீர்வு நிகழ்காலத்தில் அல்லவா உள்ளது. எதிர்காலம் பல யதார்த்தங்களை கொடுக்கக்கூடியது. நிகழ்காலம் பல யதார்த்தங்களை எதிர்கொள்ளக்கூடியது. அதனால் சிந்தித்து செயல்படு. உன் வாழ்க்கையில் உண்மையான செயல்கள். சாந்தமாக பேசு. போதுமான நேரம் உறங்கு. பெருமையாக வேலை செய். உண்மையாக இரு. யதார்த்தத்தை உணரு. சரியாக திட்டமிடு. நேர்மையாக சம்பாதி. தொடர்ந்து சேமி. நாகரிகமாக நடந்து கொள். எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்து. யாரையும் திட்டாதே. சாபம் விடாதே. கெடுதல் நினைக்காதே பிள்ளையே. நாம் எதை செய்கின்றோமே அதுவே நம்மை வந்து சேரும். நாம் மனம் வருந்தினாலே போதும். நமக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே விடும். உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல விரும்பினால் பிறரின் முடிவுகளை ஏற்காதே. கேள்வி எழுப்பி பழகு. கடந்த காலத்தில் நீ செய்த தவறை மறந்துவிட்டு அது தந்த பாடத்தை நினைவில் கொள். உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இரு. பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முயலாதே. அவற்றை எதிர்கொண்டு சரி செய். உங்களின் இலக்கை அடைவதற்கான முயற்சியில் பின் வாங்காதே. நீ செய்யும் எந்த ஒரு தப்புக்கும் சாக்கு சொல்லாதே. நீ தேவைப்படாத வரை உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன் புகழ் பாடுவார். அதில் மயங்காதிரு. உன்னை விலக்கியவர்களுக்கு எப்போது உன் உதவி தேவைப்படுகின்றதோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கிவிட்டு அவர்களின் வழியே அவர்களுக்கு பாடம் கற்பித்து விடு. உன் வாழ்க்கையில் ஆட்டம் போடுறவர்கள் போட்டுக்கொண்டே தான் இருப்பார்கள். பிறகு என்னுடைய ஆட்டத்தை நான் காண்பிக்கின்றேன். உன் வாழ்வில் நீ எந்த அளவுக்கு மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்தே ஆக வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. தேவைக்கு வாதாடும் உலகம் இது. உன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்றால் எதையும் கண்டு கொள்ளாதே. உன் பாதையின் வழியே பயணம் செய். உயர்ந்த இடத்தை அடைவாய். சிந்தித்து செயல்படு. இன்று நெஞ்சம் குளிரும் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். சந்தோஷமாக இரு. ஓம் முருகா.